ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பச்சரிசி வடிச்ச சாதம் மட்டும் வச்சு பண்ண இட்லியை பாருங்களா எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டா இருக்கு பாத்தீங்களா? அங்க பாருங்க. எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டா இருக்கு பாருங்க. அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டா இருக்கும். நல்லா பஞ்சு போல இருக்கும். இன்னைக்கு நம்ம பச்சரிசி வச்சு நம்ம இட்லி தான் செய்ய போறோம். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேரளா சமையல். இன்னைக்கு கேரளா சமையல்ல நம்ம இட்லி தான் பண்ண போறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இந்த இட்லி பண்றதுக்கு இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. 250 கிராம் கப்ல நான் 2 கப்பு பச்சரிசி எடுத்திருக்கேன். இப்போ உள்ள சேர்த்து கொடுத்துக்கோங்க. நான் எடுத்தது ரேஷன் கடையில வாங்குவோம் பாத்தீங்களா, அந்த பச்சரிசி தான் எடுத்திருக்கேன். சேர்த்து கொடுத்துக்கோங்க. அரிசி அளந்த அதே கப்புல நான் 1/2 கப் உளுந்து எடுத்திருக்கேன். இப்ப உளுந்த அரிசி கூடவே சேர்த்து கொடுத்துக்கோங்க. உளுந்து சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் தாராளமா சேர்த்துக்கோங்க. வெந்தயம் சாப்பிட்றதுனால உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. சேர்த்து கொடுத்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துட்டு ஒரு 3-4 தடவை நல்லா கழுவிட்டு தண்ணி வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்ப பாருங்க, 3 தடவை நல்லா கழுவிட்டு தண்ணி வடிகட்டி எடுத்து வந்துருக்கேன். இப்ப அரிசி முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அரிசியை நல்லா தண்ணியை வடிகட்டிட்டு தண்ணி சேர்த்து ஊற வைக்கும் போது நம்ம திரும்பவும் அரைக்கிறதுக்கு இந்த தண்ணியை தான் எடுக்க போறோம். அதனாலதான் சொல்றேன் 3-4 தடவை நல்லா கழுவிட்டு தண்ணி சேர்த்துக்கோங்கன்னு. இப்ப மூடி போட்டு மூடி குறைஞ்சபட்சம் ஒரு 6 மணி நேரமாவது அரிசி உளுந்து நம்ம சேர்த்த வெந்தயம் 3ம் சேர்த்து நல்லா ஊறி வரணும். மாத்தி வச்சுக்கோங்க. இப்ப பாருங்க, நம்ம அரிசியும் உளுந்து வெந்தயம் சேர்த்து ஊற வச்சு 6 மணி நேரம் ஆயிடுச்சு. நல்லா ஊறி வந்திருக்கு. இப்ப இந்த தண்ணி இருக்கு பாத்தீங்கன்னா, தண்ணியை மட்டும் வடிகட்டி எடுத்துக்கோங்க. தண்ணியை வடிகட்டி எடுத்துட்டு நம்ம அரிசி அளந்த அதே கப்புல 250 கிராம் கப்புல 1 கப்பு சாதம் வடிச்சு சாதம் எடுத்துருக்கேன். தூள் சேர்த்து கொடுத்துக்கோங்க. நான் 2 கப்பு அரிசி எடுத்தேன், அதனால 1 கப்பு சாதம் எடுத்துக்கிறேன். நீங்க 3 கப்பு அரிசி எடுத்தீங்கன்னா 3/4 கப்பு சாதம் எடுத்துக்கணும். இப்ப சாதத்தை சேர்த்து கொடுத்துக்கோங்க. இப்ப அரைக்கிறதுக்கு ஒரு மிக்சர் எடுத்துக்கோங்க. நம்ம அரிசி உளுந்து சாதம் எல்லாம் சேர்த்து வச்சிருக்கோம் பாத்தீங்களா, அரிசி உளுந்து எல்லாத்தையும் சேர்த்து மிக்சருக்கு மாத்திக்கோங்க. இந்த அளவுக்கு சேர்த்து கொடுத்துட்டு நம்ம ஏற்கனவே தண்ணி மாத்தி வச்சுக்கோம்ல, தண்ணியே உள்ள சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்து அரைக்கும் போது மாவு சட்டு நல்லா புளிச்சு வரும். இட்லி நல்லா சாஃப்டா இருக்கும். சேர்த்து கொடுத்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துட்டு மிக்சி மூடி போட்டு மூடி நல்லா இட்லி மாவு பார்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. நம்ம அரைச்ச மாவை பாத்திரத்துக்கு மாத்திக்கோங்க. பாக்கி இருக்கிற மாவையும் இதே மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்ப பாருங்க, இருக்கிற மாவு அரைச்சி எடுத்துட்டா 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு மாவு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. நீங்க எந்த அளவுக்கு கை வச்சு நல்லா மாவை கலக்குறீங்களோ அந்த அளவுக்கு நல்லா புளிச்சு வரும் மாவு. இந்த அளவுக்கு நல்லா கலந்து கொடுத்துட்டு மூடி போட்டு மூடி மாவு ஒரு 8 மணி நேரம் மாத்தி வச்சுக்கோங்க. நல்லா புளிச்சிடும். நான் ஓவர் நைட் வைக்க போறேன். மாத்தி வச்சுக்கோங்க. இப்ப பாருங்க, நம்ம மாவு புளிக்க வச்சு எந்த அளவுக்கு நல்லா புளிச்சு வந்திருக்கு பாத்தீங்களா? அங்க பாருங்க, மாவு நல்லா நீங்க புளிச்சு வந்ததுன்னு பாக்கிறதுக்கு இங்க பாருங்க, இந்த மாதிரி வச்சிருந்தா இந்த அளவுக்கு நல்லா பபிள்ஸ் பபிள்ஸா இருக்கணும். பாருங்க, இந்த மாதிரி இருந்தா இட்லி நல்லா சாஃப்டா இருக்கும். மாவு எந்த அளவுக்கு நல்லா பொங்கி வந்திருக்கு பாருங்க. இப்போ ஒரு டைம் நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. கலந்து கொடுத்துட்டு உங்களுக்கு இந்த ஸ்டேஜ்ல உப்பு கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. உப்பு கம்மியா இருந்தா சேர்த்து கொடுத்துக்கோங்க. நீங்க மாவு கலக்கும் போது ரொம்ப நேரம் கலக்கக்கூடாது. எனக்கு உப்பு கரெக்டா இருக்கு. இங்க பாருங்க, நல்லா பொங்கி வந்திருக்கு பாத்தீங்களா? இந்த அளவுக்கு மாவு எடுத்துட்டு இட்லி ஊத்துறதுக்கு இட்லி பிளேட்ல நான் எப்பயுமே துணி போட்டு இட்லி வேக வைக்க மாட்டேன். எண்ணெய் மட்டும் தேய்ச்சி ரெடி பண்ணி வச்சிருப்பேன். அதுலயே தான் நான் இட்லி ஊத்துவேன். என்னோட வீடியோ எல்லாமே பாத்தீங்கன்னா இப்படிதான் நான் இட்லி ஊத்துவேன். இப்ப நீங்க இந்த எண்ணெய் தேய்ச்ச இட்லி பிளேட்ல இந்த மாதிரி மேல மேல மாவு எடுத்து இட்லி பாத்திரத்துல சேர்த்துக்கோங்க. அப்ப நல்லா பொங்கி நல்லா வெந்து வரும். இங்க பாருங்க, இந்த மாதிரி. அதனாலதான் ரொம்ப நேரம் கலக்க கூடாது அப்படின்னு சொன்னேன். இங்க பாருங்க, இந்த மாதிரி சேர்த்து கொடுத்துக்கோங்க. 2 பிளேட்டுக்குமே இட்லி மாவை இந்த மாதிரி சேர்த்து கொடுத்துக்கோங்க. இப்ப பாருங்க, இட்லி வேக வைக்கிறதுக்கு பாத்திரத்துல தண்ணி வச்சு எந்த அளவுக்கு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சது பாத்தீங்களா? இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு வந்தா இட்லி நல்லா பஞ்சு போல நல்லா பொங்கி வரும். இப்ப நம்ம இட்லி ஊத்தி வச்சுக்கோம்ல, இட்லி பிளேட்டு இந்த மாதிரி உள்ள இறக்கி சேர்த்துக்கோங்க. இறக்கி சேர்த்துட்டு மூடி போட்டு மூடி ஹை ஃபில்ல 3 நிமிஷமும் லோ ஃபில்ல 7 நிமிஷமும் வச்சு வேக விடுங்க. இப்ப பாருங்க, ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இட்லி எந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு பாத்தீங்களா? இங்க பாருங்க, எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டா இருக்கு பாருங்க. இப்ப இது வெளில எடுத்துக்கோங்க. வெளில எடுத்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு ஆற விடுங்க. இப்ப பாருங்க, வெளில எடுத்து ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இட்லியும் இங்க பாருங்க, எந்த அளவுக்கு நல்லா ஆறி இருக்கு பாத்தீங்களா? எடுக்கிறதுக்கு அந்த அளவுக்கு நல்லா ஈஸியா வரும். இங்க பாருங்க, இங்க பாருங்க, எந்த அளவுக்கு நல்லா ஈஸியா வருது பாத்தீங்களா? இங்க பாருங்க, எடுக்கிறதுக்கு மட்டும் கிடையாது, இட்லியும் அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டா இருக்கும். இங்க பாருங்க, இப்ப இது வெளில எடுத்துக்கோங்க. இப்ப எடுத்த இட்லியை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கோங்க. பாருங்க, நம்மளோட இட்லி சூப்பர் ரெடி ஆயிடுச்சு. இதோட டேஸ்ட் அந்த அளவுக்கு நல்லா சூப்பரா இருக்கும். நல்லா பஞ்சு போல அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டா இருக்கும். நீங்க கண்டிப்பா இட்லி பண்ணா இந்த மாதிரி ஒரு தடவை பண்ணி பாருங்க. வீட்ல இருக்கிற குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட் இருக்கும். அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாவும் இருக்கும். கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணுங்க. என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்டு உங்க ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம கேரளா சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.